ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கு நம்ம ஏடிஎம்மோட பார்ட் 15 தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறையா பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, அக்கா நீங்கள் நெக்ஸ்ட்டு போடுறதுக்குள்ளே எங்களுக்கு அந்த ஸ்டோரியே மறந்துடுது அப்படிங்கிறீங்க. நான் இப்போது டைம் கிடைக்கும்போது வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் நான் அப்லோட் பண்ணிடுறேன்லடா. அதுக்கு தான் நான் முன்னாடி ஒரு குட்டி ரீகேப் பண்ணிவிட்டு அப்படின்னு நம்ம உள்ளுக்குள்ளே போகிறோம். ஸோ சாரி ஃபார் தட். இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் எல்லா எஃப்எஃப்பையும் முடிச்சு விட்டு ஒரு எஃப்எஃப் மட்டும் அப்படியே கண்டினியூஸாக பார்த்துட்டே வரலாம். சரி, ஓகேடா. லாஸ்ட் பார்ட் நம்ம இதோட எண்ட் பண்ணியிருப்போம்னா, ஸோ ஜேகே அப்படியே வந்திருப்பா. லில்லி அவளுடைய கோர்ஸ் எல்லாமே முடிச்சிருப்பா. ஜேகே உங்கள் அப்பா கிட்டேன்னு சொல்லி எல்லாமே பேசிட்டு லில்லிக்கிட்ட ஊருக்கு வரலன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக லில்லியை பார்க்குறதுக்காக அப்படி கையில் ஒரு பொக்கே வாங்கிட்டு வந்துட்டுருப்பான். ஸோ ஜிம்மின் அண்டு கிளாரா 2 பேரும் அப்படி கண்ணாலே காதல் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக இருந்திருப்பாங்க. அப்புறம் ஜிம்மினா அவனோட வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பான். இதோடு தான் நம்ம போன பாட்டை எண்ட் பண்ணோம். இந்த பாட்டு பார்க்கலாமா? ஸோ அப்போ இந்த பாட்டில் அப்படியே லில்லி வெளியில் வந்து நிற்கிறா. இந்த பையன் எனக்கு என்ன சென்ட் பண்ணியிருப்பான் அப்படின்னு வந்து நின்னா. ஜேகே அப்படியே ஃப்ளார் எடுத்துகிட்டு கையில் அப்படியே ஷாருக்கான் போஸாக கையை விரிச்சிட்டு அப்படியே நிற்கிறான். லில்லிக்கு செம்ம ஷாக்கு. ஜேகேம்மா, நீ எப்போ வந்த? நீ கேட்டல்ல பார்க்கணுன்னு, அதான் வந்துட்டேன். ஏன் அந்த கட்டி பிடிச்சிக்க மாட்டியாடி? ஜேகே அப்படின்னு உங்களுக்கு பார்த்ததுமே செம்ம டியர்ஸ் ஆகிடுது. அப்போ ஜேகேவே உங்களை இழுத்து ஹக் பண்ணிவிட்டு, அதான் உங்களோட அந்த பிளேஸ், அந்த குட்டி சந்தை இருக்கும்ல, அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அப்படிங்க ஜேகேவை கட்டி பிடிச்சிட்டு இன்னும் விடாமல் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜேகேம்மா, நீ எப்போ வந்த? என்கிட்ட எதுவுமே சொல்லலை. நான் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? இந்த பையன் வந்துட மாட்டானா? எவ்வளோ நாளாச்சும் உன்னை பார்த்து. நானும் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடி. என்ன மேடம், ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்களோ? கல்யாணத்து இவ்வளோ தண்ணி வருது. என்னை பாரு, தயவு செஞ்சு உன்னை பாருன்னு மட்டும் சொல்லாத. நான் கொஞ்ச நேரம் உன்னை ஹக் பண்ணி அழுதுக்கிறேன், அப்புறமா வாய்ஸை ஃபேஸை எல்லாத்தையும் பார்க்குறேன் அப்படின்னு அவனை கட்டி பிடிச்சி நல்லா அழுதுட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் அப்புறம் ஜேகே உங்கள் தலையெல்லாம் அப்படி கோதி கொடுத்துட்டு, அழகி அழுதுட்டியாடி? அழுதுட்டேன். என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா? ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். எப்படி வந்த நீனு? ஆமாம், லீவ் கிடச்சிச்சு, ஓடி வந்துட்டேன். அப்போ என்கிட்ட போய் சொன்னியா? சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு போய் சொல்கிறதுலாம் தப்பில்லடி. சரி, அது என்ன கையில் புக்கையோடு வந்திருக்க? ஆமாம், லில்லி கொடுக்கணும்னு தோணுச்சு, அதை வாங்கிட்டு வந்தேன். பிடிக்கலையாடி? அது நீ என்கிட்ட இன்னும் தரவே இல்லை, அப்புறம் எப்படி நீ பிடிக்கலையான்னு கேட்ப அப்படின்னு அதை நீங்கள் வாங்கி வச்சு ஸ்மெல் பண்ணுறீங்க. உன்னோட ஸ்மெல்லை விடலாம் அதுக்கு கம்மி தாண்டி. ஓஹோ, அப்புறம் என்ன இடுப்புலாம் 2 சொட்டு பெருத்த மாதிரி இருக்கு. என்னடி அப்படின்னு இடுப்பு பிடிச்சிக்கிறான். வந்ததும் ஆரம்பிச்சிட்டியா? ஆரம்பிக்கிறதுக்கு தானே வந்திருக்கேன், முடிக்கிறதுக்கு வந்திருக்கேன் ஜேகே அப்படின்னு ஜேகேயோட கன்னத்தில். சரி சொல்லு, எப்படி போகுதாங்க உனக்கு? இல்லாததான் குறை, மற்றபடி எல்லாம் அம்சமாக அழகா செம்மையாக போகுதுடி. இல்லி, எங்கள் வீட்டுக்கு வரியா? அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. ஒரு நாள் மட்டும் டி, நீ பாபி எல்லாம் வரீங்களா? இல்லை ஜேகே, அம்மா இருக்காங்க, விடு. லூசி எப்படி இருக்கா? லூசி நல்லா இருக்கா, அப்பப்போ கால் பண்ணிக்குவா. அவன் என்ன நல்லா ஹஸ்பண்ட் கூட ஹனிமூன்னு சுற்றிட்டு இருக்காள்ல? ஆமாம், கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆகியும் அவன் இன்னும் ஹனிமூன்னு சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. கவலைப்படாத, நம்ம ஊர் ஃபுல்லாக ஹனிமூன் தான். என்ன ஜேகே? ஒன்றும் லேடி, நான் எதுவும் சொல்லலையே. நீ எதுவும் சொல்லணுமா? ஆமாம், லவ் யூ சொல்லணும், பட் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஒரு நாள் சொல்லுவேன் அப்படி நீங்களும் சிரிச்சுட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்படியே கட்டி பிடிச்சிட்டு நின்னா எப்படி? அப்புறம் என்ன உனக்கு? அப்புறம் என்ன வேணும்? அப்படியே ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன், ஃபதரை பிடிச்ச ஒரு முத்தம் அதெல்லாம் கிடையாதாடி? அது ஜேகே, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் கொடுக்கட்டா? எனக்கு ஒரு மாதிரிலாம் இல்லை, எனக்கு வேணும். ஜேகே அவளை இழுத்து அடிச்சிட்றா, கிஸ் அடிச்சிட்றா அப்படின்னு தோணுதுடி. என்ன அடிக்கட்டா அப்படின்னு உங்கள் லிப்ஸ் பக்கத்தில் வந்து கேட்டுட்ருக்கான் ஜேகே. அது வா அது என்னடி 2 சவுண்டும் ஒரு மார்க்க மாறுது அப்படின்னு அவனே
உங்களோட கன்னத்தை பிடிச்சி அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் என்ன என்ன எனக்கு ரொம்ப தெரியுது, ரொம்ப ரொம்ப தெரியணும் அப்படின்னு அவங்க கீழே உள்ள உதட்ட பிடிச்சி நல்லா கடிச்சிட்ருக்கான். சரி வெறி பிடிச்சவனாட்டம் பண்ணாத, அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு இத்தனை நாள் அவ்வளோ மிஸ்ஸையும் அப்படி காட்டிகிட்ருக்கான். மிஸ் பண்ணது எல்லாத்தையுமே. எப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. இப்படியே சந்துக்குள்ளே நின்றுட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, பேசாமல் இங்கேயே குட்டி ஒரு ரூம் செட்டப் பண்ணிடலாமா? எப்படி பேசுகிறான் பாருவேன். அப்படி தான் பேசுவேன். சரி சரி போதும், வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே போகலாண்டி, வீட்டுக்குள்ளேன்னு சொல்லாதான், ரூம்குள்ளே போகலாம். ஜேகே சரியான கெட்டு போயிடுச்சு இந்த பையன். என்ன அங்கே போனது எல்லா பொண்ணுங்களும் பின்னாடி சுற்றுறாங்களா? இங்கவா ஜிமின் சொன்னான் அப்படின்னு ஜேகேயோட காதை பிடிக்கிறீங்க. ஏ லிலி வலிக்குதுடி, ஏ லிலி யோ வலிக்குதுடி. ஆனால் இந்த பொண்ணையாச்சும் பார்த்தனாடி? எனக்கு தெரியாது. பைக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மாஸ்க் காட்டிட்டு ஓட்டிகிட்டு போறியா? அப்போ எல்லா பொண்ணுங்களும் உன்னை பார்க்க தானே செய்வாங்க. அப்போ நீ ஏன் அப்படி போகிற? என்ன பண்ணுறது மன்மத, எல்லாம் என் அழகுக்கு மயங்குறாங்க, நான் என்னடி பண்ண முடியும்? ஓஹோ, சாரோட அழகுக்கு எல்லோரும் மயங்குறாங்களா? அப்படின்னு அவன் காதை பிடிச்சி திருவிட்டு இருக்கும் போது, காதை பிடிச்சி திருவிடையாடி அப்படி அவங்க இடுப்பு பிடிச்சி கிள்றான். இப்போ சொல்கிறீ உன்னை தவிர என்ன ஜெக்கே? இல்லாடி நான் வேறு யாராச்சும் பார்த்தனா அப்படி சொல்லிட்டு கேட்டேன். ஓ அப்போ பார்த்துருவியா? நீ பார்க்க விட்டுருவியாடி? நீ என்னை பார்க்க விட்டுருவியா அப்படின்னு 2 பேர்த்துக்கும் செம்மையாக போயிட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் ஃபியூ ஹார்ஸ் ஆகுது. அப்போ அந்த சைட் கிளாரா, என்ன போயிட்டு நம்மளை ஜமீன் மறந்துட்டானா? இவ்வளோ நேரம் ஆச்சு மெசேஜ் பண்ணி ஒரு ரிப்ளையும் இல்லை. எங்கள் அண்ணன் வேற இல்லை, இந்த டயத்துக்கு வீட்டுக்கு வரலாம்ல? நான் தப்பாக கேட்கல, அம்மா இருக்காங்க, வந்தால் பார்க்க வச்சு செய்யலாம். இது ஒரு மாதிரி இழைச்சி போயிட்டு இருந்துச்சு. என்ன சாப்பிடுதோ தெரியல. ஜிமின் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே ஜிமின்கிட்டேருந்து அப்படியே மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வருது. ஒய் எடிக்கலாரா? சாப்பிட்டியா? இதுக்கு ஆயுஸ்னோரு. இப்போ தான் அதை பற்றி நினச்சிட்டு இருந்தேன், அவரே கால் பண்ணுறாரு அப்படின்னு. அவன் கால் பண்ணதும் அந்த மெசேஜை படிச்சுட்டு அந்த காலையும் அட்டன் பண்ணுறீங்க. அப்போது எடுத்துகிட்டு, ஒய் அழகி என்னடி, உங்கள் அண்ணங்காரன் வீட்டில் இருக்கானா? மச்சான் இல்லை அவர் வெளியேக்காவை பார்க்க ஓடிட்டாரு. அப்போவே இந்நேரம் சந்துக்குள்ளே சிந்து பாடிக்கிட்டு இருப்பாண்டி. என்னது? அதெல்லாம் தேவையில்லாதது. அப்புறம் என்ன மேடம்க்கு என்ன பார்த்தது ஒரு மாதிரி எமோஷ்னலாக என்ன ஃபீல் பண்ணுறியா? ஆமாம், எவ்வளோ நாள் அப்புறம் பார்க்குறேன். அப்போ ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்காதா? இதுக்கு தான் வேணும். எனக்கு தான் உன்னை கட்டி பிடிக்கணும் போல் இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது? அப்போ வந்து கட்டிக்க வேண்டியது தானே? இல்லை சரியா விளங்கலேடி. அப்போ வந்து கட்டிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்னேன். ஓ அப்போ வந்து கட்டிக்கட்டா? இறுக்கமாக கட்டிக்கோங்க. இத்தனை நாள் மிஸ் பண்ணது ஃபுல்லாக அந்த சிங்கிள் ஹக்கில் எனக்கு காட்டுங்க. மேடம்க்கு ரொம்ப மிஸ் பண்ணி நான் ஹக் பண்ண போல் இருக்குது. இப்போ வரட்டானா அண்ணன் இருக்கும் போது வாங்க. அவர் இருக்கும்போது உன்னை வந்து கட்டி பிடிக்க முடியாது, உன்னை வந்து கொஞ்சம் முடியாதடி. ஆனால் என்ன பண்ணுறது, அவுட்டிங் போகலாமா? அவ்வளோதான். வெளியில் யாராச்சும் பார்த்தாங்க நான் மாட்டினேன், கூப்பிட்டு போகிறேன்டிண்ணா. வேணாம், நீங்கள் எதாக இருந்தாலும் இங்கே அவுட்டிங் எல்லாம் அண்ணன் கொண்டுருவான். அவுட்டிங்னா அவன் இல்லையே கூப்பிட்டு போவான், நான் உன்னை கூப்பிட்டு போக வேண்டி. எப்படி ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணுற மத்தியா? ஸ்மார்ட்னஸ்ஸு அண்ணனை விட ஏதோ மூளை கம்மி தாண்டி. பட் மாட்டாமல் பார்த்துக்கிறேன். நான் வந்து உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்குற வர. சரி. அப்புறம் என்ன சாப்பிட்றியா இல்லையா? என்னை தொட வரும்போது உன் கண்ணில் ஏக்கோலாம் இருந்துச்சு. அப்புறம் உன் கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி. என்னாச்சு? உன்னை நினச்சி தான் அழைச்சி போகிறேன்டி. ஐயோ என்ன நினச்சா? சரியான ஃப்ராடு. ஓ நான் ஃப்ராடாடி? ஃப்ராடு தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு அவங்க 2 பேர்த்துக்கும் அந்த ஃபோன் கால்லே ஒரு அழகான ஒரு லவ் போயிட்டுருக்கு. இந்த சைடு லில்லி, சேக்கே அம்மா உன்னை கேட்டுகிட்டே இருப்பாங்க, என்ன பண்ணுற அந்த பையன், அந்த குட்டி பையன்னு. நான் குட்டி பையனாடி? இப்போ நீ பெரிய பையன்தான், விடு. இந்த உதட்டு தானே சொல்லுது நான் குட்டி பையனு. அம்மா சொன்னாங்க. அப்போ நான் பெரிய பையன் தானே? என்னை விட நல்லா வளர்ந்து போயிட்டு தான் இருக்கு. இப்போ நானே உன்னை அண்ணாந்து பார்க்குறேன், நீ என்னை குனிஞ்சு பார்க்குற. குனிஞ்சு பார்க்கும்போது வியூ எல்லாம் சூப்பராக தாண்டி இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் கை வச்சு ஹைட் பண்ணிக்கிறீங்க உங்கள் ஹாஃப் சாரியில் மேலே உள்ள, நெக்குக்கு கீழே. அப்போ அவனும்
உஷாராக இருப்படி, அதெல்லாம் உஷாராக இருப்பேன். அங்கெல்லாம் பார்க்கல, உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்போது நல்லா தான் இருக்கும். நீங்கள் மறைக்க ஒன்று வேணாம், சரிவா அப்படின்னு வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க எல்லோரும் சேர்ந்து. பிகாஸ் உங்கள் வீட்லேயும் ஜேகே ஒரு பிள்ளை மாதிரி தான் பார்த்துட்ருப்பாங்க. அப்போ ஜேகே கரெக்டாக டைமை பார்க்குறான். ஆண்டி நான் கிளம்புறேன். என்னப்பா இப்போ தானே வந்தேன்? இல்லை ஆண்டி, அப்பா வந்திருப்பாரு. அம்மா நான் சொல்லலை, இந்த ஜேகே பையன் சரியான ஒரு அப்பா பிள்ளைன்னு. அப்பா தான், அப்பா வந்திருப்பாருன்னு பார்க்க போகிறான். ஆமாம் ஆண்டி, அப்பாவை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுல. ஜேகே எல்லாரும் அம்மா பிள்ளையாக இருப்பாங்க, ஆனால் நீ மட்டும்தான் அப்பா பிள்ளை. தப்பு இல்லைல்ல, நம்ம கொஞ்சம் வேணாம் அப்பா பிள்ளையாக்கிடுடி. ஒன்றும் இல்லையே, ஏதோ வாய்க்குள்ளே சொல்கிற, ஆனால் என்னன்னு கேட்டால் வெளியில் சொல்ல மாட்டேற ஜேகே. இதுதான் ஓவர், ரொம்ப ஓவராக தான் பண்ணுறேன். என்ன பண்ணுறது? ஆண்டி லில்லியை கூப்பிட்டு போட்டா. பாபி எங்கே? ரொம்ப நாளாக அவன் ஆளே காணோம். இல்லைப்பா, அவன் சித்தி வீட்டுக்கு போயிட்டான். ஓ, அவன் நீ மட்டும்தான் ரியாடி? ஐயோ, நான் பாபியும் லில்லியும் சேர்த்துல எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு நினச்சேன் லஞ்சுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ லில்லியை கூப்பிட்டு போ, பாபி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஏடி வரியா? ஜேகே சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஜிம்மினை பைக் எடுத்துகிட்டு வந்து தர சொல்கிறான். ஸோ ஜிம்மினும் அப்படியே பைக் எடுத்துகிட்டு வந்துட்டு லில்லி வீட்டு வாசலில் விட்டுடுறான். தம்பி கொஞ்சம் பார்த்து. என்ன ஆண்டி? ஊரில் அவன் ஏதோ பேசுவான், பட் லில்லி யாருன்னு எனக்கு தெரியும்ல. என்ன லில்லி தெரியும்லடி? ஜேகே சரிம்மா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நீங்களும் ஜேகே பைக்கில் ஏறினதும் அவன் பின்னாடி ஏறிட்டு அப்படியே ஒன்று டச் பண்ணாமல் உட்காந்துருக்கீங்க. அப்போ அவனும் பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறான். கொஞ்சம் தூரம் போயிருப்பான். அப்போ அவன் அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணிடுறான். ஜேகேம்மா எதுக்கு எதுக்கு இப்போது பைக்கை ஸ்டாப் பண்ண? எனக்கு தெரிலப்பா, பைக்கு நகல மாட்டுதேடி. ஏன் நகல மாட்டுது? ஏதோ மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்ன எதுவுமே பார்க்கலையா? ஜிம்மின் கொண்டு வந்து விடும்போது நல்லா தான் இருந்துச்சு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வா, நம்ம பைக்கு ஓரமாக நிப்பாட்டிட்டு நடந்து போகலாம். உனக்கு கால் வலிக்கிறதுக்கா? எனக்கு காலெல்லாம் வலிக்காது. இரு என்ன மிஸ் ஆகுதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த பைக் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறான். டேய் என்ன எதையும் மிஸ் பண்ணுறியா? ஆமாம் வாண்டி, சொல்லுது பாரு. என்ன மிஸ் பண்ணுது? என்னடா ஜேகே விளாடுற? என்னது லில்லி எனக்கு கட்டி பிடிக்காதனால நகல மாட்டியா? ஐயையோ, அப்போ லில்லியும் ஃப்ராடு. நான் கூட ஏதோ பைக்கில் உண்மையாகவே ஃபால்ட் ஆகிடுச்சுன்னு நினச்சேன். இரு அப்படின்னு ஜேகே லில்லி நல்லா கட்டி பிடிச்சிக்கிறா. அப்போ அவன் டக்குன்னு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். பத்தியா என் ராஜா மாதிரி எப்படி ஸ்டார்ட் ஆனான்னு? இதுக்கு நீ டைரெக்டாகவே கேட்டிருக்கலாம். ஃப்ராடு அப்படியெல்லாம் ஃப்ராடு பண்ணுது. ஃப்ராடு, வாயை கடிச்சிருவேண்டி, வாயை பிடிச்சி கடிச்சிருவேன் அப்படின்னு அவனும் செம்ம ஹாப்பியாக லில்லியை பைக் ரைடில் கூட்டிகிட்டு அப்படி வந்துட்டுருக்கான். அப்போ லில்லி, ஜேகேம்மா என்னடி? சென்னை அழகிக்கு முத்தம் கொடுக்கணுமா? அப்படி உன்னை முன்னாடி தூக்கி வச்சு கொடுக்கிட்டா? வேணாம். என்ன இடுப்புலாம் உனக்கு ஒரு மாதிரி என்ன மெலிஞ்சிட்டியா? என் இடுப்பு எப்போவுமே அப்படியே வளைவு நெளிவாக தானடி இருக்கும். ஐயோ எனக்கு பிடிக்கிற மாதிரி தொப்பெல்லாம் விழுந்துட்டா நல்லா வரைக்கும். அதான் மெயின்டெனன்ஸு. ஜிம்முக்கெலாம் போயிட்டு எங்கே இருக்கும் போதே ஜிம்முக்கு போவேன். இப்போ பெரிய பையன் ஆகிட்ட பாரு, உன்னை பின்னாடி இருந்து கட்டி பிடிக்கும் போது நானே மறைஞ்சிடுறேன். ஆனால் எனக்குள்ளே ஃபுல்லாக மறைஞ்சிருவேடி. உன்னை அப்படியே கட்டி பிடிக்கும் போது அந்தளவு இன்னும் பெரிய பையன் ஆகிட்டு நான் வரேன் அப்படின்னு அப்படியே ரொமான்டிக்காக பேசிகிட்டே இந்த பைக் ரைட் போயிட்டுருக்கு. இப்போ கரெக்டாக வீட்டுக்கும் வர்றீங்க. அப்போ ஆல்ரெடி ஜிம்மின் வீட்டில் தான் இருக்கான். கிளாராவும் ஜிம்மினும் லைட்டாக ஒரு இன்ச் டிஸ்டன்ஸில் தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ கிளாராவோட அப்பா வந்துட்டு மேலே போயிருப்பார். அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவுக்கு எதை எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்போது ஜேகே அப்படியே பைக்கை கொண்டு வந்து நிப்பாட்டுறான். அப்போ வெளியிலே லில்லிக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுகிறான். ஜிம்மின் அண்ணன் வந்துட்டாரு. வரட்டும்டி. ஐயோ நடி ஃபேமிலி உங்களுது? ஏன் எங்கள் ஃபேமிலிக்கு அண்ணன்? கரெக்டாக உங்கள் அப்பா அம்மா மேலே போகிறாங்க. இந்த நேரத்தில் சொன்னேன் உன்னை அப்படியே மடியில் தூக்கி வச்சுட்டு ஒரே ஒரு முத்தை கொடுக்கலான்னு பார்த்தா கரெக்டாக அவங்க அண்ணங்கார வர்றான். நீ வாடி அப்படின்னு கிளாராவை தூக்கி ஜிம்மின் அப்படியே மடியில் உட்கார வச்சுக்கிறான். ஜிம்மினா அண்ணன் தயவு செஞ்சு பார்க்காத, அவன் வரும்போது அவன் வர்ற கால் சவுண்டு எனக்கு கேட்கும். நீ எதுவும் பார்க்காதடி, எங்கள் அண்ணன் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளாராவோட ஃபேஸை நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு மிஸ் பண்ணியா? ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன்.
அப்போது ஒரு மொத்தத்தால் எனக்கு காட்டுட்டாடி அப்படின்னு கேட்கவும் கிளாராவே போயிட்டு அப்படியே ஜிமினை கிஸ் பண்ணுறா. ஸோ ஜிமினை கிளாராவை நல்லா கட்டி பிடிச்சிட்டு செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜிமினா, நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு உனக்கு தெரியுதா? நல்லா தெரியுது, நீ முதல்ல பிடிச்சி கடிக்கும் போதே தெரியுதுடி அப்படின்னு அவனும் நல்லா பிடிச்சி கடிச்சிட்டு 2 பேரும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஜேகே, பா எங்கே இருக்க? அப்பா எங்கே இருக்கீங்க அப்படின்னு அவன் சவுண்ட் கேட்டதும் ஜிமினா அண்ணன் வந்துட்டாரு அப்படின்னு போயிட்டு 10 அடி தள்ளி போயிட்டு உட்காந்துக்கிறா. ஜிமின் செம்மையாக சிரிக்கிறான். பயந்தே காட்டி கொடுத்துறாதடி. உங்கள் அண்ணன் தானே வரான், இருக்கட்டும் விடு. அது ஜிமினா, என் லிப்பாமெல்லாம் உங்கள் லிப்ஸில் தொடச்சிக்கிறேன் அழகி. ஏன்னா உங்கள் லிப்ஸ் இன்னொன்னும் டேஸ்ட் ஆகிட்டே போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே ஜேகேவும் அப்படி லில்லியோட கை பிடிச்சிட்டு உள்ளே வர்றான். என்னடா என்ன ஜேகே, என்ன கையை பிடிச்சிட்டு அப்படியே வலது காலெலாம் வச்சு கூப்பிட்டு வர்ற என்ன? ஜிமினா அடங்க, என்ன அப்பா இருக்காரு, சாவிச்சிருவேன். எங்கள் அண்ணனை பாரு கிளாரா. கிளாரா என்னண்ணா? எதுக்கடி பதற? காட்டி கொடுத்துறாத. அப்பா எங்கடி? அப்பா மேலே இருக்காரு அப்படின்னு சொன்னதும் ஜேகேவும் கத்திகிட்ருக்கான். அவங்க அப்பாவும் அப்படி கீழே இறங்கி வர்றாரு. ஜேகே வந்துட்டியா? அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அவங்க அப்பாவை ஹக் பண்ணிடுறான் லில்லியோட கையை விட்டுட்டு. அப்போ லில்லியோட மைண்ட் வாய்ஸ், அடப்பாவி என்னவா அப்பாவை பார்த்ததும் கையை விட்டுட்டு ஓடி போய் கட்டி பிடிக்கிறான். ஆனால் இவங்க அப்பா பிள்ளை பாண்ட் ரொம்ப அழகாக இருக்குல்ல. கிளாரா, அண்ணன் வந்து கேட்டது எதுக்கிட்ட இப்படி தொடநடிங்க மாதிரி நடுங்கிட்டுருக்க? இல்லை லைட்டாக பயமாகிடுச்சு. உங்கள் அண்ணன் அதட்டி கேட்டால் பயப்படாத. லிப்ஸு, ஐயோ இந்த அழகான லிப்ஸை பார்க்கும்போது என்னை விடவே தோணலடி. ஆனால் சம்டைம்ஸ் அண்ணனுக்கு துரோகம் பண்ணுறமோன்னு வேற தோணுது. என்ன எவ்வளவோ தெரிலடி அப்படின்னு அவனும் புலம்பிட்டே அப்படி பார்த்துட்டே இருக்கான். அப்போ ஜேகேவ, போதும் அப்பா பிள்ளை பாசம் ரொம்ப பொங்குதே, இவனுக்கு பொறிக்காதுப்பா. அப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுறான். நல்லா இருக்கேன்ப்பா. டேய் ஜேகே, அம்மாவும் ஒருத்தர் இருக்கேன்டா. ஆமாம் நீ வந்தாம்மா வா அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறான் 2 பேரையும், உங்கள் அம்மா அண்ட் அப்பா 2 பேர்த்தையுமே. அப்போ உங்கள் அப்பா கூட ரொம்ப நேரம் பேசுகிறான். நான் ஒருத்திங்க வந்தேங்கிறதே அவன் மறந்துட்டான் அப்படின்னு லில்லியை மறந்துட்டு ஃபேமிலியோடு பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. டேய் ஜேகே அப்படின்னு சொல்லி ஜிமின் கூப்பிடுறான். ஐயோ டேய் ஜேகே, லில்லியை கூப்பிட்டு வந்தோமே. அப்பா லில்லியா நான் தான்ப்பா இன்வைட் பண்ணேன். இவெல்லாம் நான் கண்டிப்பாக என்ட்ரன்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு. அப்போ அப்பாவும் லில்லிக்கிட்ட நல்லா பேசுகிறாரு. அப்போது ஜேகேயோட அம்மா அப்படி சமைக்கிறதுக்காக உள்ளே போகிறாங்க. அப்போ லில்லியும் அப்படி பின்னாடியே போகிறா. அப்போ ஜிம்மின் ஜேகேயை பார்த்து, என்ன மாமியார் ரைஸ் வைக்கிறதுக்காக லில்லி போகிறாளா? மூடு ஜிம்மினா. முட்டுப்போ. நான் கிளாரா அண்ணி எப்படி ஓகேவா? ஐயோ எனக்கு வெக்கமாக வருது அவங்க 2 பேர்த்தையும் பார்க்கும்போது. நான் உனக்கு கிஸ் பண்ணுறதுக்கு உனக்கு வெக்கமாக இல்லையாடி? அப்போ வெக்க வர்றதோ வேறு ஏதாச்சும் பண்ணுமா? அது சிச்சி அப்போல்லாம் யோசிக்காதடி, இன்னும் ஸ்கூல் பொண்ணு, அப்போல்லாம் அதுவும் பண்ணிட மாட்டான். நீ மேஜர் ஆகு, அப்புறமா அப்படியே ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டான். அவனும் ஒரு மாதிரி பேசுகிறான். அப்போ அப்படியே லில்லி உள்ளே போயிட்டு, ஆண்டி என்னம்மா லில்லி நீ எதுக்கு வந்த? அது ஐயோ கிச்சனுக்குள்ளே எதுக்குமா வந்த? நீ போ. இல்லை ஆண்டி நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு க்யூட்டாக எப்போயும் மாமியார் கைஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே 2 பேரும் நல்லா பேசிட்டே சமைச்சிட்ருக்காங்க. இந்த பையனை பற்றியா? என்னை விட அவங்க அப்பானா அவ்வளோ உசுறு. எப்படி இருக்கான்? ஆமாம் ஆண்டி நானும் பார்க்குறேன். அவங்க அப்பானா அவனுக்கு அவ்வளோ பிடிக்குது. சரியான அப்பா புள்ள. அதான் நானும் பார்க்குறேன். கிளாரா தான் என் பிள்ளை மாதிரி இருக்கா. ஆனால் இவன் ஃபுல்லாக அவங்களோட அப்பா பிள்ளை தான். கவலைப்படாதீங்க ஆண்டி, அவனும் சீக்கிரமாக அவனுக்கு புரியும். நம்ம அம்மாவுக்கும் நம்ம பிள்ளை தான். ஐயோ அதுக்காக நான் என் பிள்ளை இல்லைலாம் சொல்ல மாட்டேன். என்னை விட 1% அதிகமாக அவங்க அப்பா மேலே அன்பு. ஏன்னா அவங்க அப்பா மாதிரியே ஆகணும்னு ஆசைப்படுறாரு ஆண்டி. அவரோட ரோல் மாடலே அவங்க அப்பா தானே. என்ன அவர் இவருன்னு பேசுகிற? அவனுக்கு தம்பி தானே. லில்லி ஜேகே கிட்டே பேசுகிற மாதிரியே பேசுகிற. சாரி ஆண்டி,
ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து மரியாதை கொடுக்குற மாதிரி பேசிட்டேன். ஜேகேயோட அப்பா மேலே அவனுக்கு தனி மரியாதை இருக்குல்ல, அவரை மாதிரியே ஆகணும்னு ஆசைப்பட்றான். அதான் ஆண்டி. லில்லி நீயே மாட்டி கொடுத்துருவ போல இருக்குது அப்படின்னு அவள் மைண்ட்குள்ளேயே சிரிச்சிட்டு அப்படியே இருக்கா. ஸோ அப்படியே டைமும் ஸ்பெண்ட் ஆகுது. அப்போ ஜேகே, அப்பா கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னப்பா? இல்லை, எனக்கு நீங்கள் முன்ன மாதிரி இருக்க மாதிரியே தெரில, ஒரு மாதிரி சேடாக ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்ப்பா, என்னாச்சு? என்னப்பா, நான் நல்லா தானே இருக்கேன். இல்லைப்பா, எனக்கு அப்படி தோணவே இல்லை. அப்போ ஜேகேவை அவரை ஹக் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லைப்பா, பிஸ்னஸில் லைட்டாக கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்பா எதா இருந்தாலும் சொல்லுங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. நாளிலேருந்து நீயும் ஆஃபீஸ் வந்துரு ஜேகே. லில்லியை சொன்னல, லில்லியையும் கூட்டிகிட்டு வந்துரு. உங்கள் ரெண்டு பேத்துக்கும் சேர்த்தே நான் கற்றுக் கொடுக்குறேன். ஏன்னாப்பா திடீர்னு என்னையும்? இல்லைப்பா, இப்போலேருந்தே நீ கற்றுக்கிட்டா தானே. டேய் ஜிம்மின், நீயும் வந்துடுறியா? நான் வந்துடுறேன் டாடி. கிளாரா, உன்னோட ஸ்கூல் முடியட்டும், அப்புறமா அப்பா ஒன்று கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆனால் நாளைக்கு நானும் வருவேன், என்னையும் கூப்பிட்டு போங்க டாடி. சரிம்மா அப்படின்னு நாளைக்கு அப்படியே ஃபேமிலியாக அப்படியே அவுட்டிங், ஆஃபீஸ் அவுட்டிங் போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது இப்படியா நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. அப்போ ஜேகே லில்லிக்கு கால் பண்ணுறான். ஹலோ, என்ன ஜேகேம்மா? ஏய் லில்லி, கிளம்பிட்டியா? இது இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், ஹேண்ட் ட்ரை பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடிஞ்சிடும். மேடம் என்ன வியர் பண்ண போகிறீங்க? அதுதான் தெரியல. ஆஃபீஸ் வரும்போது கேஷுவல் ஃபார்மல் அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணணும். ஆனால் என்கிட்ட அந்த மாதிரி இல்லை ஜேகே. ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அது ஒரு மாதிரி பாடிகான் ட்ரெஸ் மாதிரி. அதை எப்படி நான் போட முடியும்? ஏய், உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஃபோன் கொடு. என்ன? ஒரு நிமிஷம் ஃபோன் கொடுறி அப்படின்னு சொன்னது நீங்களும் உங்கள் அப்பா அம்மா கிட்டே போயிட்டு ஜேகே பேசுகிறான்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. ஹலோ ஆண்டி, நான் சொல்லியிருந்தேன்ல இந்த மாதிரி லில்லியை வேலைக்கு எடுத்துக்கலான்னு. ஆமாப்பா, ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஓவராக நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோமோன்னு தோணுது. ஐயோ, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க? அதெல்லாம் எதுவுமே இல்லை ஆண்டி, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன் அப்பெல்லாம் நினைக்காதீங்க. எனக்கு ஒரே ஒரு சின்ன ஹெல்ப்பு. என்னப்பா? ஆண்டி, லில்லியை எனக்கு தெரிஞ்ச அப்பா இன்னையிலேருந்து ஆஃபீஸில் ஒர்க்குக்கு ஜாயின் பண்ண சொல்லிக்கிறாருன்னு நினைக்கிறேன். என்னப்பா? இல்லை ஆண்டி, சொல்லிடுவார் கண்டிப்பாக இன்றைக்கு. அதுக்கு இல்லை, அவள் ட்ரெஸ் எல்லாம் இனிமேல் கொஞ்சம் ஏப்பா ஆண்டி ரொம்ப ஆக்வர்டாக கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு கோட் மாதிரியோ, இல்லைனா ஒரு டிஷர்ட், இல்லைனா ஒரு ஒரு ட்ரெஸ் நான் சென்ட் பண்ணுறேன் ஆண்டி. கிளாராவோடது இருக்குது, அதுதான் போடணும். சரி, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, ரொம்ப ஆக்வர்டாலாம் தெரியாது. சரி தம்பி அப்படின்னு அவங்களும் சொல்லிவிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. அப்போ ஜேகேவும் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் அனுப்புகிறான். அது பார்க்கவே செம்ம ப்ரிட்டியாக இருக்குது. இதில் அவன் நான் பார்க்கணுமா? எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. அது ஒரு மாதிரியான கேஷுவல் அவுட்ஃபிட், லைக் ஒரு ஷர்ட் அண்ட் ஒரு ஃபேண்ட் மாதிரி. ஸோ அந்த மாதிரி இதில் தான் உங்களை வர சொல்லியிருக்கான். இது எனக்கு செட் ஆகுமா? இருந்தாலும் போட்டுக்கலாம். 2 ட்ரெஸ் போட்டு அவனுக்கு பிக் அனுப்பலாமா? இப்போ ஜேகே கால் பண்ணுறான். ஏய், எனக்கு பிக் அனுப்பணும்னு மிரர் நான் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காத, அவனை லைவாக பார்க்கணும்டி. வந்துரு, உனக்கு 2 ட்ரெஸ் அனுப்பியிருக்கேன்ல. ஆமாம், இது 2ல் நான் எது போடுறது? வேணா நீ இந்த ஷர்ட்டையும் ஃபேண்ட்டையும் வச்சிட்றீ, இன்னும் நான் வேணா போட்டுக்கோ. இன்னும் அனுப்பிடுக்கேன்ல, அதை போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் வச்சிட்றான். பார்த்தா நீங்கள் அதை எடுத்து போடுறீங்க. லில்லி, இந்த மாதிரி 1 டைம் மட்டும் ட்ரை பண்ணியிருக்க, ஆனால் இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குல்ல. எனக்கே என்னை பார்க்கும்போது அழகாக தோணுது. அப்போ அந்த பையனுக்கு எப்படி தோணும் அப்படின்னு அழகாக நினச்சிட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு ஃப்ரீ ஹேர் ஸ்டைலில் வர்றீங்க. ஜேகே கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னான். ஜேகேவோட டேடோட காரில் தான் போகிறோம், வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹார்ன் சவுண்ட் கேட்டதும் வெளியில் போயிட்டு பார்க்குறீங்க. எஸ், அவங்க கார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்போ அப்படியே நீங்கள், ஐயோ பின்னாடி ஆல்ரெடி கிளாரா, ஜிமின், முன்னாடி ஆண்டி. ஏய் லில்லி, இங்கே வாடி, வந்து உட்காரு. அப்போது ஜேகேவோட அம்மா அப்படி திரும்பி பார்க்குறாங்க. ஏய், அக்கான்னு கூப்பிடுறியா? வாடி போடின்னு. பொண்டாட்டியாக போகிறவ வாடி போடின்னு தான் நம்ம கூப்பிடணும். உங்களுக்கு புரியாதுமா, நான் என்ன 1 வருஷம் இருக்குமா, அவ்வளோதான். இனிமேல் வந்து உங்கள் மருமக தான்மா அவ அப்படின்னு அவனை மனசுக்குள்ளே சிரிக்கிறான். அப்போ ஜிம்மின்,
ஏய் கிளாரா, அண்ணனை பாருடி. ஆ பார்த்துட்டு தான் இருக்கேன். டேய் ஜிமினா, இந்த சைடு வா. ஆ அப்போ எப்படி உட்காந்துருப்பாங்கண்ணா? ஸோ கிளாரா வந்து அப்படியே ஒன் சைடு விண்டோ சீட்டில் உட்காந்துருப்பா. கிளாராக்கு பக்கத்தில் ஜேகே உட்காந்துருப்பான். ஜேகேக்கு பக்கத்தில் தான் ஜிம்மின் உட்காந்துருப்பான். இப்போ லில்லியை அவன் பக்கத்தில் உட்கார வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜிம்மின் அப்படியே கிளாரா பக்கத்தில் போக சொல்கிறான். ஆ இதை போயிடுறேன் மச்சான், இதை போயிடுறேன். எப்படி வர்றான் பாரு. ஆ பா யானை உரசமில்லேன்னு ஃபீல் பண்ணேன். விட்டா யானை என் தூக்கி மல்லே வச்சுக்குவேன் போல் அப்படின்னு நல்லா கிளாராவோட உரசிட்டு அப்படி யாருக்கும் தெரியாமல் அவனோட கையை எடுத்து ஷோல்டர் மேலே போட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ கிளாரா, ஜிமினா யாராச்சும் பார்த்துருவாங்க, யாரும் வேணா பார்க்கணுட்டி. மொத்தம் கொடுக்கிட்டா. ஐயோ, எங்கள் அண்ணன் மாதிரியே சேட்டை பிடிச்சவனா மாறுறீங்க. ஆமாம், உன்னை பார்த்தா மட்டும் ஹார்மோன் செய்யுது வேலையம்மா, அது ஒரு லிரிக்ஸ் வரும்ல, அது மாதிரி மாறிடுறேன்டி அப்படின்னு அவனும் நல்லா கிளாராவை பார்த்து ரசிச்சுட்டு வர்றான். இப்போ லில்லியும் ஜேகே பக்கத்தில் உட்கார்றா. அது ரொம்ப குட்டியான ஸ்பேஸ். அவங்களோட 2 பேரோட அதுவும் நல்லா டச் ஆகிக்குது. ஜேகே கம்ஃபர்டபுளாக இல்லையாடி? அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்க தெரியுமா? பா நல்லா முன்னாடி செம்ம ப்ரொஃபஷ்னலாக இருக்க. ஃப்ரீ ஹேரு என்னடி இப்படி இருக்க? ஜேகே அது அது ஏண்டி மடியில் தூக்கி உட்காரச்சிக்கவா? அதெல்லாம் வேணாம், அமைதியாரு அப்படின்னு நீங்கள் அப்படியே விண்டோ சைடு வேடிக்கை பார்த்துட்டு வர்றீங்க. அப்போ ஜேகே உங்கள் இடுப்பில் கை வச்சு, ஐயோ ஆனால் மிஸ் பண்ணுறேன்டி. தாவணி கட்டி எடுக்கும் போது அப்படியே இடுப்போம் ஸ்கின் அப்படியே ராவாக தொடுவேன். ஆனால் இப்போது இல்லையே, அதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்கே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். என்னடி நான் என் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது என்னை பார்த்து ரசிக்காமா யாரடி வெளில பார்த்து ரசிச்சிட்ருக்க? கொஞ்சம் பார்த்து ரசிக்கிறேன் அப்படின்னு ஜேகேவை பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ எப்படியும் ஆஃபீஸும் ரீச் ஆகிட்டு அப்படியே அவங்க ஒர்க் எல்லாமே அப்படியே சொல்லி கொடுத்துட்ருக்காரு ஜேகேயோட அப்பா. ஜேகே, நீ அகெயின் காலேஜ் போகிற வரைக்கும் இல்லை இங்கே ஒர்க் ஜாயின் பண்ணிட்டால, அவளும் கற்றுக்குவா அண்ட் நீங்களும் கற்றுக்கோங்க. ஜிமின் நீயும் தான்ப்பா. அங்கிள் நான் பேசாமல் ஃபார்முலாவே இன்டர்வியூ வந்துடுவா, நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க, அப்புறமா ஃபார்முலா இன்டர்வியூ வச்சு அவன் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நான் பண்ணுற ஹெல்ப்பாக கூட நீங்கள் நினைக்க வேணாம் அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டு ஜேகேயோட அப்பா. மச்சான் அப்பாவை பார்த்தல, உன்னை போல் அப்பாலாம் யாருக்கிட்ட கிடைக்கும்? சரி சரி மூடு, கண்ணு வச்சிடாத அப்படின்னு அவனே க்யூட்டாக சொல்லிக்கிட்டு அப்படியே ஒர்க் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே தான் ஒரு ஃபியூ வீக்ஸும் அப்படியே போயிட்டே இருந்திருக்கும். ஸோ லில்லி செம குயிக் லேர்னராக இருக்கா. டக் டக்குன்னு எது சொல்லி கொடுத்தாலும் செம்மையாக கற்றுக்குறா அந்த ஆஃபீஸில். ஸோ அவளை ஆல்ரெடி உங்கள் அப்பா போஸ்டிங்கில் அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஆஸ் யூஷுவல் ஒர்க் பார்த்துட்ருக்கா. ஸோ எப்படியே ஃபியூ டேஸும் பாஸ் ஆகி போகும்போது நாளைக்கு தான் ஜேகே அவனோட ஹாஸ்டலுக்கு திரும்ப போகணும், ஐ மீன் அவனோட காலேஜ்க்கு. அப்போது அவன் லில்லி அண்ட் கிளாரா ஜிமின் 4 பேர் தான் அப்படியே உட்காந்துருக்காங்க. லில்லி பாட்டில் அவள் லேப்பில் ஒர்க் பார்த்துட்ருக்கா. லில்லி எப்பயாச்சும் என்ன பாடுறி. ஜேகேம்மா இது ஒர்க் டைம், டிஸ்டர்ப் பண்ணாத. என்னது டிஸ்டர்ப் பண்ணாதையா? இது நான் படிக்க வைக்காமல் இருந்துருப்பேன்டி. நான் கேட்டேனா? எப்படியாச்சும் இதுலேருந்து ஏர்ன் பண்ணி நீ எனக்கு கட்டினதை ஃபுல்லாக உனக்கு திருப்பி சாவடிச்சிருவேன்டி. சாவடிச்சிருவேன். என்ன கோவப்படுற? டேய் என்ன மச்சான், காசை திருப்பி தரணுன்னு சொல்லிட்டு இருக்கா? யாருடி எனக்கு? அதை தான் நானும் கேட்குறேன். நான் யார் உனக்கு சொல்லு. கிளாரா, இவனுங்க 2 பேரும் இன்னும் லவ்வே சொல்லிக்கலடி, ஆனால் யாருன்னு மட்டும் கேட்டிக்குவானுங்க. எனக்கு கர்மாந்திர ரிலேஷன்ஷிப்போ ஜிமினா கேட்டுருச்சு, மூடிட்டு இருந்துச்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு லில்லியை பார்த்து நாளைக்கு போயிடுவேன். எப்பயும் போல் ஆஃபீஸில் நல்லா ஒர்க் பண்ணுடி. நான் பண்ணுறேன், நீ அப்போ டென்ஷனாக இருக்க? எனக்கு ஒன்றும் இல்லை, நாளைக்கு கிளம்பிடுவேன். வீட்டெலாம் பண்ண முடியாது, அப்புறமா எப்போ வருவேன்லாம் தெரியாதுடி. மேபி கிராஜுவேஷன் முடிச்சுட்டு கூட அப்படியே வரலாம். சார் அப்போ இன்னும் பெரிய பையன் ஆயிடுவீங்க. நேற்று அப்படியே கட்டி பிடிக்கும் போது என்னடி நான் வளர்ந்துட்டே போகிறேன் போல், என் செஸ்ட் வரைக்கும் தான் இருக்கா. ஆமாம், உன் ஹார்ட் பீட் தான் கேட்குது. அவ்வளோ வளர்ந்துட்டு போகிறடா, நல்லா மசில் மான்ஸ்டர் மாதிரி. ஒரு சில சம்பவம்லாம் செய்கிறதுக்கு ஜேகே இல்லடி ஒர்க் பண்ணுறத பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, நீ வேற அங்கே போகிறேன், அப்பெல்லாம் யோசிக்காது, நீ அப்பெல்லாம் யோசிக்காது அப்படின்னு அவனே சமாளிக்கிறான். இப்போ எப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிட்டு ஜேகேவும் அவனோட ஹாஸ்டலுக்கு திரும்பி போயிடுறான். ஸோ லில்லி
ஆஃபீஸில் செம்மையாக ஒர்க் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா ஹை போஸ்டிங் போகிற மாதிரி அந்தளவு எஃபோர்ட் போட்டு பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்படியே ஒரு ஃபியூ மந்த்ஸும் பாஸ் ஆகுது. ஸோ லில்லிக்கு கொஞ்சம் சேலரிலாம் கிடைக்குது. ஸோ அப்படியே அவங்களோட வீடை ஜேகே இருக்க ஏரியா பக்கம் அப்படியே சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஜேகே வந்தாச்சு புது வீட்டுக்கு. இனிமேல் நீ உன் வீட்டிலேருந்து எட்டி பார்த்தா நான் அந்த கார்னர்லேருந்து எங்கள் வீட்டிலேருந்து எட்டி பார்த்தாலே நீயும் நானும் தெரியும். என்னை பார்க்குறதுக்காண்டி நீ ஓடிலாம் வர வேணாம். நெக்ஸ்ட் டைம் வருவேன்ல, அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே ஏறி குச்சோன்னேன். என்ன கொஞ்சம் வேன்னு சொன்னேன்டி, கொஞ்சம் வேன்னு சொன்னேன். நீ இருக்கே அப்படின்னு க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜெட் ஜிமின் அண்ட் கிளாரா. நேடி உங்கள் அன்னிக்காரி உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டாலாம். ஆமாம், நீ எப்போ வருவ? உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு உன் புருஷனை வர்றேன். நீ சரிதான் போ அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக அந்த 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியே ஃபியூ மந்த்ஸும் பாஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அப்படி இருந்தால் உங்கள் ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப க்யூட்டாகவும் போயிட்டுருக்கு. அப்போது ஜேகே மச்சான் எனக்கு லில்லிக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலாமான்னு தோணுதுடா. என்னடா சொல்கிற? அதான்டா ஒரு 2 days கிட்ட லீவ் வருதுல்ல. நமக்கும் இன்னும் ஒரே ஒரு செமஸ்டர் மட்டும்தான் இருக்குது. அதான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடலாம். லாஸ்ட் செம் மட்டும் தானே. அப்புறம் கண்டிப்பாக அப்பா கம்பெனிலே ஒர்க் கிடச்சிரும் மச்சான். பண்ணிடலான்றிய மச்சான். மச்சான் கங்க்ராட்ஸு. சரி ஓகே, 2 days லீவுக்கு போவேண்டான்னு நினச்சேன். கிணத்தை போட்டு ட்ராவலில் அலைஞ்சிட்டுன்னு ஆசைப்பட்டேன்ல. போயிடலாம் மச்சான், கண்டிப்பாக போயிடலாம். இருடா அப்பா கிட்டே பேசுகிறேன். அப்பா கொஞ்ச நாள் டென்ஷனாகவே இருக்காருடா. எவனா போட்டு அவனை நசப் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இவனுங்க வேறு எங்கள் அப்பாவுக்கு ஏதாச்சும் தொல்லை கொடுக்குறதே வேலையை வச்சிட்ருக்கானுங்க. இல்லைடா அவருக்கு ஏதாச்சும் ஒர்க் ப்ரெஷராக இருக்கும், அதான் மச்சான் நிம்மதியே இல்லாத மாதிரி இருக்காரு அப்படின்னு அப்பா கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஜிமின் கிளாரா கிட்ட உங்கள் அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறானாடி. இப்போ தான் ப்ரப்போஸேவா? ஆனால் நீ அது கூட எனக்கு இன்னும் பண்ணல ஜிமினா. சாவடிச்சிருவேண்டி. அன்றைக்கி தான் பண்ணனே. எனக்கு பொக்கே கொடுத்து பண்ணு. பண்ணுறேன்டி அழகி அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இந்த லீவுக்கான அந்த நேரமும் அப்படியே நெருங்கிட்டே வருது. ஓகேடா, நான் இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். இன்னும் மேக்ஸிமம் ஒரு 5 சம்திங் அவ்வளோதான் இருக்கும். 5 கூட வருமானு தெரியல. ஸோ அதுக்குள்ளே சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ டோன்ட் வரிடா. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.